டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் வந்து சோஷியல் மீடியா தான், இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ டிவிகே கவர்மெண்ட் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் அந்தந்த தொகுதியில் எங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்க, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி புகார் பண்ணுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களை அவங்களால நேரில் போய் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டாவது லட்சக்கணக்கான போய் சேரும். அதன் மூலமா அவங்க அட்ரஸ் பண்ணி அதை நோட் பண்ணி அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால அந்த தொகுதி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சோஷியல் மீடியால வர்ற அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்காகவே ஒரு தனி டீம் அமைச்சா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதாவது அப்படி தனி டீம் அமைச்சு இப்போ சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு தொகுதியில் பிரச்சனை வருதுன்னா அந்த தொகுதியில் இருக்கிற டீம் வந்து உடனே அந்த பிரச்சனைக்கு நடக்கிற இடத்துக்கு போயிட்டு, அதாவது 2 கேட்டகரியா பிரச்சனை, உடனடி மேற்பார்வை, உடனடி தீர்வு, உடனடி மேற்பார்வை, மெதுவான தீர்வு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது போடுறாங்க அப்படின்னா அங்கே போய் உடனடியாக மேற்பார்வை பண்ணி, போலீஸ்கள் போய் மேற்பார்வை பண்ணி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மேற்பார்வை பண்ணி அதுக்கு உடனே தீர்வு ஆன முடியுமா உடனே தீர்வு ஆனணும். இப்போ உடனடியாக மேற்பார்வை பண்ணி, இப்போ குப்பை கொட்டுறது இல்லை, லைட்டு வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை அப்படின்னா உடனடியாக போய் மேற்பார்வை பண்ணி அதுக்கு அதிகபட்சம் எத்தனை நாளைக்குள்ள அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமோ அத்தனை நாளைக்குள்ள அந்த பிரச்சனையை சரி பண்ணி தீர்வு கொடுத்துடணும். ஸோ இப்படி 2 கேட்டகரியை பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட யாராவது ஒருத்தரை வந்து நியமித்து அவங்க மூலமாக அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பிரச்சனைகள், கோரிக்கைகள்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே இப்போ வந்து எல்லாருக்கையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. ஒன்றா ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து வீடியோ போட்டுறாங்க, இது வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளே கூட சொல்லியிருக்கோம். நாளைக்கு எங்கள் தெருவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நானே அதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட பேசணும், சம்மந்தப்பட்ட ஹெல்ப்லைனில் ஃபோன் போட்டு பேசணும். ஸோ எல்லாருமே சோஷியல் மீடியாவை தான் முதல் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பிரச்சனைகளை உடனே சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் ஏரி குளங்களை சீரமைக்கிற சமூக பணி செய்கிற நண்பர் நிமல் ராகவன் அவரோட கோரிக்கையை வந்து ரீசெண்டாக அமைச்சர் புசியானந்த் அவர்கள் வந்து நாங்கள் சீக்கிரம் சரி பண்ணுறோம், அனுமதி தரோம், பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. அவர் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து உடனே பார்த்து அதை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணணும். இல்லை அதாவது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பிரச்சனைகள், கோரிக்கைகள் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னா எந்த சோஷியல் மீடியாவால், இன்ஸ்டாகிராமால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ அதே சோஷியல் மீடியாவால் உங்களுக்கு வந்து ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நாங்காலி